Hello students, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th மேத்ஸ்ல இருக்க third chapter theory of equationல இருக்க 5 mark 2 mark 3 marks பார்க்க போறோம். Page number 124ல இருக்க 7th question. Solve the equation 6x power 4 minus 5x cube minus 38x square minus 5x plus 6 equal to 0 if it is known that 1 by 3 is a solution. பப்ளிக்ல 2025ல 5 மார்க்ல கேட்ட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படின்னா 6x ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 36 மைனஸ் 5 பை எக்ஸ் பிளஸ் 6 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதாவது இந்த எக்ஸ் ஸ்கொயரும் ஒன்னா சேர்க்க போறோம். அதே மாதிரி எக்ஸையும் 1 பை எக்ஸையும் ஒன்னா சேர்க்கிறோம். மைனஸ் 38 x plus 1 by x t அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? x plus 1 by x the whole square equal to t square. இத எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. a square plus b square ஃபார்மேட்ல. அப்பனா x square plus 1 by x square plus 2 into a into b equal to t square. x x கேன்சல் ஆயிருமா? இந்த plus 2 அங்க போனோடனே minus 2 ஆயிரும். அப்பனா x square plus 1 by x square இருக்குன்னா சப்ஸ்டிட் பண்ணலாம். t square minus 2 அதுதான் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஓகேவா? 1 by x இருக்கிறதுல t 1 by x square plus x square இருக்கு. t square minus 2. ஓகேவா? சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்பனா என்ன ஆகும்? t into 6 into t square minus 2 into t உள்ள ஒண்ணா மல்டிப்ளை பண்ணுங்க. அப்பனா 6x square minus 12 minus 5t minus 36 equal to 0 minus 12 minus 38 simplify பண்ணா minus 50 multiply பண்ணா 300 வரணும் add பண்ணா minus வரணும். அப்பனா 20 into 15 greater number தான் minus அதனால minus. அதுக்கு அடுத்தது 60 square minus 20t plus 15t minus 50 equal to 0. இது வந்து 2t காமனா எடுத்துக்கிறோம். அப்புறம் t 3 minus 10t வேற வந்து 5 காமனா எடுத்துட்டா 3t minus 10t. அதுக்கு அடுத்து 2t plus 5 3t minus 10. அதை வச்சு t ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? நம்ம என்ன ஸ்டார்டிங்ல பண்ணியிருந்தோம்? x plus 1 by x equal to t. ஒரு t ஓட வேல்யூ minus 5 by 2, இன்னொரு t ஓட வேல்யூ 10 by 3. சிம்ப்ளை பண்ணுங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் x plus 1 by x equal to 10 by 3 LCM எடுப்பீங்களா? x square plus 1 by x equal to 10 by 3 cross multiply பண்ணுங்க. அப்புறம் 3x square plus 3 equal to 10x அது இந்த சைடு வந்துருச்சுன்னா 3x square minus 10x plus 3 equal to 0 add multiply பண்ணா 9 வரணும், add பண்ணா minus 10 வரணும். என்ன பண்ணுவீங்க? 9 ones ரெண்டுத்துக்கும் மைனஸ். அதை சிம்ப்ளை பண்ணி ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ஈக்குவேஷன் 5 by 2 வச்சு ஒரு ஈக்குவேஷன் மொத்தம் இங்க x power 4 அப்படின்னா 4 சொல்யூஷன் வரணும். ஒன்னு 1 by 3, ஒன்னு 3, இன்னொன்னு minus 1 by 2, இன்னொன்னு minus 2. அவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? நெக்ஸ்ட் 2 மார்க் எக்ஸாம்பிள் 3.2ல if alpha and beta are the roots of quadratic equation 2x square minus 7x plus 13 equal to 0, construct a quadratic equation whose alpha square plus beta square. பேஜ் நம்பர் 101ல இருக்கு. 2024ல கேட்ட क्वेश्चन. ஓகேவா? ஆல்பா பிளஸ் பீட்டானா மைனஸ் பி பை ஏ, ஆல்பா பீட்டானா சி பை ஏ. ஓகேவா? அதாவது இது ஏ, இது பி, இது சி. ஓகேவா? நம்ம இங்க அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ஸ்கொயர்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் இத எப்படி எழுதலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்டு ஆல்பா பியா, ஆல்பா பீட்டாவா? அதான் சிம்ப்ளை பண்ணிட்டு ஆல்பா பிளஸ் பீட்டாவோட வேல்யூ மைனஸ் பி பை ஏ. பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? மைனஸ் 7. அங்க ஒரு ஃபார்முலால ஒரு மைனஸ் வரும். டிவைடட் பை 2, அதனால தான் பிளஸ் 7 by 2 வந்துருக்கு. ஆல்பா பீட்டாக்கு 13 by 2 சிம்ப்ளை பண்ணா மைனஸ் 3 by 4. அதே மாதிரி ஆல்பா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர்னா ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஆல்பா பீட்டா ஹோல் ஸ்கொயர். அப்பனா 13 by 2 the whole square 169 by 4. இதை ரெக்வயர் ஈக்குவேஷன்ல எழுதணும். ரெக்வயர் ஈக்குவேஷன்னா x square minus sum of roots
into x plus product of fruits equal to 0. ஓகேவா? x square sum of fruits நமக்கு என்ன வந்துச்சு minus 3 by 4 x ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கு அதான் பிளஸ் ஆயிருக்கு. ப்ராடக்ட் ஆஃப் ரூலுக்கு 169 by 4 equal to 0. இதுக்கு எல்சிஎம் எடுங்க, இங்க 4 வரும், இது இங்க போனாலும் 0. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் எக்ஸசைஸ் 3.1ல 9th சம். இது வந்து உங்க நியூ புக்ல இல்ல, ஆனா லாஸ்ட் இயர் புக்ல வரைக்கும் இருந்துச்சு. பப்ளிக்ல கேட்ட கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டென்ட் பண்ண தெரியும்ல, அதனால பார்த்துக்கோங்க. அவங்க என்ன கேட்கறாங்க, if p and q are the roots of the equations lx square plus nx plus n equal to 0. ஓகேவா? show that root of p by q plus root of q by p plus root of n by l equal to 0. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? இதுக்கு கான்ஜுகேஷன் எடுங்க. அதாவது இங்க p இருக்கு, இங்க q இருக்கு, இங்க p வர வைக்கணுமா, அதனால எல்சிஎம் எடுத்து பண்ணிட்டோம். அப்ப நான் இங்க q into p அது எப்படி எழுதலாம், p q ன்னு எழுதலாமா, அதனால நம்ம இங்க சிம்பிளை பண்ணிருக்கோம். புரியுதா? இங்க பாருங்க a இருக்கிறதுல, அதாவது p plus q sum of roots minus b by a, இங்க n இருக்கு l, product of roots c by a, இங்க n இருக்கு l. ஓகேவா? p plus q க்கு வந்தது minus n by l, அதை சப்ஸ்டிட் பண்ணிருப்போம். p q க்கு வந்தது n by l, அதுக்கு அடுத்தது மைனஸ் n by l இருக்கா, இது எப்படி எழுதிக்கிறோம்னா root of n by l into root of n by l divided by root of n by l. ஒரு n by l ஒரு n by l கேன்சல், ஒரு மைனஸ் ஆஃப் n by l வரும். இது இந்த சைடு வந்தோடனே கொஸ்டினை கொடுத்துருக்க ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகேவா? அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் 3.2 பேஜ் நம்பர் 112ல இருக்க செகண்ட் சம், find the polynomial equation of minimal degree with rational coefficients having 2 plus root of 3i as a root. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அசைன் பண்ணிக்கிறோம்னா இது ஆல்பான்னு எடுத்துக்கிறோம், பீட்டா வந்து இதோட கான்ஜுகேட், அதாவது 2 minus 3i. ஓகேவா? சம் ஆஃப் ரூட்ஸ் ஆனது ஆல்பா பிளஸ் பீட்டாவா, ரெண்டுத்தையும் சம் பண்ணுங்க. அப்படின்னா இதுவும் இது கேன்சல் ஆயிரும் 4. அதுவே ஆல்பா பீட்டானது ப்ராடக்டா, ஒரு டேர்மா உள்ள மல்டிப்ளை பண்ணுமா, அதாவது ரியல் பார்ட்ஸ் இன்டு ரியல், இமேஜினரி இன்டு இமேஜினரி. 4 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ், இங்க ஒரு i ஸ்கொயர் வரும் பிளஸ் ஆயிரும். 3 root 3 into root 3 3 7. ஓகேவா? 4 3 வந்துச்சு. x square minus sum of roots into x plus product of roots சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுதான் required polynomial equation. next 3.3ல 6th sum page number 117 publicல 2022ல கேட்ட question, 2x cube minus 9x square plus 10x equal to 3. first நம்ம இது எதால போகும் செக் பண்ணணும், எது பண்ணி 0 வருது செக் பண்ணணும். ஓகேவா? 2 minus 9 2x cube x square plus 10x minus 3. ஃபர்ஸ்ட் நான் x இருக்க இடத்துல 1 போடுறேன். 2 minus 9 plus 10 minus 3. இங்க பாருங்க 12 minus 12 வந்துடுதா, equal to 0 ஆயிடுதா. அதனால நம்ம 1 தான் இதோட ஒரு ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் 1. ஏன்னா நம்ம கியூபா இருக்கிறத ஸ்கொயரா மாத்த போறோம், அதனால ஒரு இது வந்து 1 கண்டுபிடிச்சிட்டோம். கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் எழுதுங்க. 2 minus 9 10 minus 3 1 0 போட்டுக்கணும். 2 1s are 2 minus 7 minus 7 into 1 minus 7 10 minus 7 3 3 into 1 3 minus 3 plus 3 0. லாஸ்ட்ல இங்க 0 ஆயிடுச்சு. நம்ம கியூபிக் ரூட்ஸ்ல இருந்து ஸ்கொயர் ரூட்ஸ் எடுத்து வந்துட்டோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணா 6 வரணும், ஆட் பண்ணா -7 வரணும். ஓகேவா? -6 -1 வச்சு போட்டா x equal to 1/2 3 1 வருது. புரியுதா? 1 -1/2 3 வருது. இன்னொரு 1. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.2 solve the equation 7x cube minus 43x square equal to 43x minus 7. page number 122 2025ல கேட்ட क्वेश्चन. ஃபர்ஸ்ட் நம்ம இது எதால போகுதுன்னு பார்க்கணும். 7
7x cube minus 43x square equal to இருக்கா, அதனால இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். minus 43x square plus 7. ஃபர்ஸ்ட் நான் 1 போடுறேன், plus 1 போடுறேன். அப்புறம் என்ன ஆகும், 7 minus 43 minus 43 plus 7. இது not equal to, அதனால ஃபர்ஸ்ட் ஒன் not equal to 0 வந்துருச்சு. நான் அடுத்த minus 1 போடுறேன். 7x cube minus 43x square minus 43x plus 7. minus 7 minus 1 cube பண்ணா minus வரப்போகுது. அதனால minus 7, இது plus minus 43 ஆகும், இது plus 43 ஆகும், plus 7 0 ஆயிருச்சா, புரியுதா? அதனால minus 1 தான் இருக்க போகுது. 7 0 போட்டுக்கணும். minus 1 into 7 minus 7 simplify பண்ணா 50 and then minus 1 into minus 50 equal to 50. minus 1 into minus 50 equal to 50. அது 50 போட்டா இங்க 7 வந்து plus 7 minus 7 equal to 0. simplify பண்ணி இப்போ ஸ்கொயர் டேர்ம் எடுத்துட்டு வந்துட்டோமா, அதை simplify பண்ணுங்க. 1/7 7 minus 1. இதுதான் இதோட ரூட். புரியுதா? இதுதான் இதோட சொல்யூஷன்ஸ். ஓகேவா? and then exercise 3.6 ல இருக்க third sum. show that the equation x power 9 minus 5x power 5 plus 4x power 4 plus 2x square plus 1 equal to 0 has at least 6 imaginary roots. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம இதை f of x வச்சுக்கிறோம். எங்கெங்கெல்லாம் சைன் சேஞ்ச் ஆகுது பாருங்க. பிளஸ் ஆ இருக்கு, அடுத்து மைனஸா மாறி இருக்கு, பிளஸ் ஆ இருந்திருக்கு, பிளஸ் ஆ இருந்திருக்கு, பிளஸ் ஆ இருக்கு. ஓகேவா? இது எது சைன் ஆயிருக்கு, பிளஸ் வந்து மைனஸ் போயிருக்கு, திருப்பி மைனஸ் வந்து பிளஸ் போயிருக்கா, அதனால இது 2 பாசிட்டிவ் ரூட்ஸ். அதே மாதிரி இப்ப நான் மைனஸை போட்டு செக் பண்ணணும். ஓகேவா? அப்படின்னா இங்க மைனஸ் வருது, பிளஸ் ஆயிருது, திருப்பி பிளஸ் ஆயிருது, பிளஸ் ஆயிருது, பிளஸ் ஆகி போகுது, அதனால ஒண்ணுதான் வருது. ஓகேவா? இமேஜினரி ரூட்ஸ்னா அதாவது பாசிட்டிவ் ரூட்ஸ் பிளஸ், அதாவது பாசிட்டிவ் ரூட்ஸ் பிளஸ் நெகட்டிவ் ரூட்ஸையும் ஆட் பண்ணி இமேஜினரி ரூட்ஸ்ல இருந்து மைனஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த இமேஜினரி ரூட்ஸ் பவர் வந்து 9 இருக்கனால 9 போட்டிருக்கோம். இதை வந்து ஆட் பண்ணுங்க. 2 plus 1 3, 9 minus 3 equal to 6. அவங்க 6 சொல்லியிருந்தாங்க, 6 வந்துருச்சு. ஓகேவா? நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்திருக்கோம், solve the equation அந்த polynomial of equation கொடுத்து simplify பண்ணி போடுறது. and then 3.2 ல இருக்க alpha square plus beta square and then root of p by q plus q by p plus root of n by l equal to 0. அதுக்கு அடுத்தது polynomial equations கேட்கறது, cubic equations ரெண்டு சம் பார்த்திருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த சைன் சேஞ்ச் ஆகிறது. ஓகேவா? இமேஜினரி சொல்யூஷன் இருக்கான்னு செக் பண்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.